வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ பிக் பாஸ் முடிஞ்சாலும் அதில் உருவான நட்புகள் நிறையா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம பாச பிணைப்புகள் அருண் பிரசாத் அண்ட் விஷால் அவங்களுடைய நட்பு பயங்கரமாக நேற்று கூட மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிரியாணி கேங் அப்படிங்கிறதில் போட்டு ஸோ பாச பிணைப்பு அழகாக பேர் வச்சு பிபின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ விஷால் கூட சொல்லியிருப்பார், நானும் பிபியும் தனியாக தூங்கினதே இல்லை. ஒரு டைம் அவன் நான் கேர்ள்ஸ் டீமுக்கு போனேன், அப்போ மட்டும் தான் தனியாக தூங்கணும். அப்போ கூட நான் ரொம்ப பொசசிவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்பில். ஸோ நேற்று கூட அருண்கிட்ட விஷாலை பற்றி கேட்கும்போது, அந்த ரோட்டில் போகும்போது 2 ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்களோ அதை தான் நானும் அவனும் பேசிக்கிட்டு இருப்போம். 2 பேருக்குள்ளே செமையான ஒரு ஜோனு, நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா லைட் ஹார்ட்டட் பீப்புள் தான். ஸோ ஓவர் திங்கிங்லாம் பண்ணுற ஆளுங்களே கிடையாது. கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ உண்மையிலே நான் வீட்டை விட்டு அந்த எலிமினேட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் தூங்கும்போது நான் உண்மையிலே மிஸ் பண்ணது விஷாலை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இவ்வளோ தான் பெரிய செட் அப்படிலாம் இருந்தாலும் பக்கத்தில் தூங்கும்போது ஹாய் மச்சான், ஒரு ஹக் பண்ணிவிட்டு பாய்டா குட் நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி அப்படியே பழகியாச்சு. அது ஒரு நல்ல ஜோன், அது ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது. பட் வீட்டில் பார்க்கும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லாதபோது அப்படியே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இன்னும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ரத்த சொந்தம் முத்துக்குமரன் வின் பண்ணியிருக்காரு. அவர் வின் பண்ணது எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அருண் ரொம்ப ஹாப்பி. அருண் முத்துக்குமரன் வின் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப டிசர்வ்டு தான். ஏன்னா ரொம்ப உழைப்பு போட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஸோ நீங்கள் நினச்ச ஆள் ஃபைனலிஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு நினச்ச ஆள் பட் எலிமினேட் ஆகி போயிட்டாங்கன்னா அது யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையிலே கண்டிப்பாக நினச்சது ஜாக்லினை நினச்சேன். ஜாக் டாப் 2ல் வருவாங்க அப்படிங்கிறது மாதிரி நான் நினச்சேன். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமிங்கில் அவங்களுக்கு லக்கி கை கொடுக்கல. ஸோ அவங்க போனது எனக்கு வருத்தம் தான். ஸோ அவங்கள்ட்ட கூட நான் சொன்னேன், நான் அவங்கள நினச்சேன், பட் நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி எலிமினேட் ஆகிட்டீங்க அப்படின்னு. ஸோ ஜாக் கூட சொன்னாங்க, நீ இருந்திருந்தீங்கன்னா நல்லா மோட்டிவேட் பண்ணியிருப்ப. ஸோ நான் உள்ளே கூட வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க இல்லாமல் போனது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாரு அருண் பிரசாத். அது மாதிரி இல்லாமல் 2 பேருக்கும் அந்த விஷால் அண்ட் அருணுக்குள்ள பாண்டிங் செம்மையாக இருந்துச்சு. அந்த ட்ரம்மு இதில் கூட 2 பேரும் இடிச்சுக்கிட்டு விழுந்திருப்பாங்க. ஸோ அதில் அருண் பயங்கரமாக அழுதுருப்பாப்பில். ஸோ விஷால் ரொம்ப அடிபட்டுருச்சோ அப்படிங்கிறது மாதிரி. ஸோ விஷாலுமே அப்படி தான். ஸோ ஒரு ஃபைட்லாம் நடந்திருக்கும் 2 பேருக்கும். ஒரே ஒரு ஃபைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த செங்கல் டாஸ்கில். ஸோ அதுக்கப்புறம் மன்னிப்புலாம் கேட்டு சரி மச்சான் அப்படிங்கிறது மாதிரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதான் உண்மையான நட்பும் கூட. ஸோ வெளியவும் அவங்க நட்பு தொடரும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கான்ட்ரவர்சியலாக ஆனது நம்ம அந்த அன்ஷிதா மேட்டர் தான். அன்ஷிதா காதில் ஒன்று சொல்லிட்டு ஓடிருப்பாங்க விஷாலை பற்றி அப்படின்னு. ஸோ அதை பெரிய கான்ட்ரவர்சியல் ஆச்சு. கடைசி வரை அது என்னென்னு தெரியவே இல்லைங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.